இந்த உலகத்திலேயே ராசுக்குட்டிக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டால் தூக்கம்தான். அவனுக்கு என்ன பகலாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் கிடைச்சாலே தூங்கிடுவான். அந்த அளவுக்கு தூக்கம் வந்துட்டே இருந்துச்சு. சில சமயம் நின்றுட்டே கூட தூங்கிடுவான், சேரில் உட்காந்துட்டே தூங்கிடுவான். அதே சமயம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் கூட அவனுக்கு தூக்கம் சர்வசாதாரணமாக வந்துட்டே இருந்தது. அது ராசுக்குட்டிக்கு கிடைச்ச வரம்னே கூட சொல்லலாம். அப்புறம் பார்த்தா அவன் வீடு வந்து டைடில் பார்க் பக்கத்தில் தான் அவன் வீடு, சின்ன ஓட்டு வீடுல தான் இருந்தான். அவன் வந்து வேலைக்கு போகும்போது அந்த டைடில் பார்க்கு தாண்டி தான் வேலைக்கு போவான். அந்த டைடில் பார்க்கை தாண்டி போகும்போது அவன் ஒரு ஏக்கமாக பார்த்துட்டு போவான். அங்கே வேலைக்கு வர்றவங்கெல்லாம் விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டு கையில் ஐஃபோன் வச்சுட்டு காரில் தான் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ் பேசிட்டு அப்படி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் சம்பளமெல்லாம் கேட்டால் லட்சக்கணக்கில் வாங்குறதா சொன்னாங்க. இவனுக்கு ரொம்ப ஏக்கமாக போயிரு, ஆனால் நம்மளும் படிச்சிருந்தா இந்த மாதிரி வேலைக்கு வந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவான். இவன் தான் படிக்கவே இல்லையே, அதனால் அவனுக்கு கிடைச்சது என்னமோ சின்ன ஒர்க் ஷாப்பில் வேலை தான். ஆனால் ஒர்க் ஷாப்பில் வந்து காலையில் போவானுங்க, அப்புறம் நைட்டு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவான். சாயங்காலம் ஒர்க் ஷாப்லேருந்து வரும்போது டைடில் பார்க்கு பார்த்துட்டே போவான். அப்போ மட்டும் அவனுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருந்தது. அது என்னென்னா, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிச்சுட்டு இங்கே விதவிதமாக அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்துட்டு வேலைக்கு வந்துட்டும் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வேலை என்னமோ நைட்டு தாம்மா, நைட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு வேலையாம்மா, பகலில் வேலையே இல்லைங்கிறாங்க. ஆனால் இது என்னடா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருந்தான். ஆமாம், நைட்டில் மட்டும்தான் வேலை, பகலெல்லாம் வேலை கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நைட்டில் வந்து வேலை செஞ்சு பகலில் தூக்கம் வர்றது கிடையாது. அதே சமயத்தில் நைட்லேயும் தூக்கம் வர்றது கிடையாது. அப்புறம் லீவு நாள்லேயும் இதே கதை தான். லீவு விட்டாலுமே பகல்லையும் தூக்கம் இல்லை, நைட்லேயும் தூக்கம் இல்லை. என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். நம்ம ராஜ்குட்டிக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஆனால் நம்ம படிக்காட்டியே நம்மளுக்கு வந்து தூக்கம் நல்லா வருது, நைட்டில் தூங்குறமே நல்லா. இவங்க என்னடான்னா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க, இருந்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு சின்ன ஏக்கத்தோடையே சந்தோஷத்தோடையே போவான். பஞ்சுமத்தையே காசு கொடுத்து வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா?